ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெள்ளை கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் நைட்டே வெள்ளை கொண்டக்கடலை வந்து நான் ஊற வச்சுக்கினேன். இப்போ வந்து குக்கர் வச்சுக்கின்னு இது வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் 2 உருளைக்கிழங்கு இதிலே போடுறேன். இப்போ இது ஒரு 4 விசில் வந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கின்னு குக்கர் மூடிடலாம். இப்போ 4 விசில் ஆன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், கொட்டை நல்லா வெந்துக்குதான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்குது மாவு மாதிரி. போய் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் அந்த ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக கொட்டை இதை போட்டு நல்லா மிக்சியில் ஆட்டிக்கலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இப்போ கொஞ்சமாக குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் பிறகு வதங்கின பிறகு நம்ம மசாலாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூனு, சன்னா மசாலா இருந்தால் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் 3 போட்டுக்கிறோங்க, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம். கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கெல்லாம் அரைச்சோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு கொண்டக்கடலை இதிலே போட்டுக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது நல்லா கெட்டி ஆகிடும் கிரேவி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் குழம்பு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி. பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஆனால் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பூரி, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை தூவிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் வெண்ணெய் போடுறேன். வெண்ணெய் போட்டு அப்படியே நான் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். இது கடைசியாக போடுறது. தேவையாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க.
இப்போ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ரெடி.